வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் தான் செய்ய போகிறோம். ஒரு படி 1/4 படி அரிசி எடுத்திருக்கேன். வடிச்சிட்டு சாதம் அந்த பக்கம் அப்படியே இருக்குது, ஆற வச்சுருக்கேன். இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 150 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போய் பெரிய கட்டாக இருக்கும், 2 கட்டு அதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு 2 தடவை அலசிட்டு மண்ணெல்லாம் இருக்கும் எடுத்து அலசி தண்ணி வடிய வச்சுருக்கேன். இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் வெள்ளைப்பூடு, 25 வெங்காயம், சின்ன வெங்காயம், உரித்த சின்ன வெங்காயம், 100 கிராம் பச்சை மிளகாய் கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஏன் இஞ்சி அதிகமாக சேர்த்துருக்கேன் அப்படின்னா, வெள்ளைப்பூடு சேர்த்தோம்னா பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். வெள்ளைப்பூடு அதிகமாக சரிசமமாக இருந்துச்சுன்னா பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். மல்லிக்கு எப்படி இருக்கணும்னா, இஞ்சி அளவு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு உளுந்து, 1 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவு கடுகுளுந்து சேர்த்துட்டு வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம்னு வச்சுக்கோங்களேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் வெடிச்சிட்டு செவந்து வரையில் நீல மிளகாய் இருக்குல்ல, ஒரு 25 மிளகாய் எடுத்துட்டு அதை 2-3 கிள்ளி அதையும் சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லாட்டி கருகிரும். அப்புறம் ஃப்ளேவரே மாறிடும். நல்லா வதங்கிக்கிறட்டும். இப்போது பெருங்காயம், இந்த சாப்பாட்டுக்கு வாசம் தர்றதே பெருங்காயமும் இஞ்சியும் மல்லியும் தான். அதனால் கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா அந்த வெங்காயம், அந்த மஞ்சள் பொடி, அந்த மிளகாய் எல்லாம் சேர்ந்து வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை தூக்கி அப்படியே அதில் ஊற்றிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும். கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தெறிக்கும் இது, அதனால் ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நல்லா கலந்துட்டேன். அதே மாதிரி இதில் உப்பு சேர்க்கும்போது உங்கள்கிட்ட நான் காட்டலை, வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். உப்பு சேர்த்துக்கிறணும். வடித்த சாதத்துலேயும் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த மல்லியிலையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கலர் இப்படி தான் இருக்கும். நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த பேஸ்ட்டை அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு தாளிப்பும் நாம் கொடுக்கணும். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஒரு கடாய் காய வச்சுருக்கேன், ஒரு பேன் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே தாளிப்பு பொருள்களை சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து, உளுந்து, என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் திரும்பவும் இதில் சேர்த்துருக்கேன். ஏன் நான் இதில் சேர்த்துருக்கேன், இப்படி திரும்பவும் தாளிக்கிறேன் அப்படின்னா, அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பார்த்தாலே தெரியும், அரை வேக்காடு தான் வெந்திருக்கும். இது கூட வீட்டில் இருந்த நிலக்கடலை இருக்குல்ல, வறுத்த நிலக்கடலை ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அது அப்படியே இருக்கட்டும். நல்லா கலக்கி விட்டுட்டேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் சாதத்தை கொட்டி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, இப்போ இந்த சாதத்தில் கொஞ்சம் உதிரி உதிராக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதம். உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம பேஸ்ட்டு அந்த
தாளித்த பொருள் மறுபடியும் சேர்த்துட்டு ஒரு 3 எலுமிச்சம்பழம், இது வந்து 1/4 படி அரிசி ஃப்ரெண்ட்ஸ், 3 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு எத்து கரண்டி வச்சு அப்படியே கிளறி விடணும். கிண்டக்கூடாது, அப்படியே எத்து நாப்பிலையே கிளறி விடணும். அப்போ தான் சரி வரும். இடையில இடையில மல்லித்தலை சேர்க்கணும். ஒரு லேயர் மல்லித்தலை கிளறிட்டு அடுத்த லேயர் சாதம் வரும்போது அப்படி சேர்த்து சேர்த்து கிளறுனா தான் அந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அந்த பார்க்குறதுக்கு அங்கங்கே பச்சையாகவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கும் பிரசாதம் தானே, கோவிலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். இந்த பானையில் நிறைய சேர்த்துட்டு மேலேயும் நான் மல்லி சேர்த்து மூடி வச்சுட்டேன். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.